ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்னைக்கு யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்திய தலைமை வழக்கறிஞர். அது மட்டும் இல்லாமல் அவருக்கு உதவியாக செயல்படுற சொலிசிட்டர் ஜெனரலை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? நம்ம ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னா பிரசிடெண்ட்டு, வைஸ் பிரசிடெண்ட், அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பிரதம அமைச்சர், மத்திய அமைச்சரவை, இதெல்லாம் நம்ம வீடியோஸ் போட்டிருக்கோம். ஸோ அதை பார்த்துக்கோங்க. அதை பார்த்துட்டீங்க அப்படின்னா இந்த வீடியோவும் பாருங்கள். ஓகேவா? சரி, ஓகே, உள்ள டாபிக் உள்ள போகலாம். இந்திய தலைமை வழக்கறிஞர் இவரை பற்றி எந்த பார்ட்டில் சொல்லியிருக்காங்க? பார்ட் 5, அதாவது மத்திய அரசில் சொல்லியிருப்பாங்க. மத்திய அரசோட பார்ட் பார்த்தீங்கன்னா 5. ஓகேவா? ஆர்டிகல் 52 ஆர்டிகல் 151 வரைக்கும் சொல்கிறது தான் பார்த்தீங்கன்னா மத்திய அரசு. ஓகேவா? அதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பார்ட் 5ல், ஓகேவா, இந்த பார்ட் 5ல் ஆர்டிகல் 76, ஓகேவா, இந்த 76 தான் இந்திய தலைமை வழக்கறிஞர். ஓகேவா? இந்திய தலைமை வழக்கறிஞர் அப்படின்றது. ஓகேவா? சரி, அடுத்து பாருங்க. ஆர்டிகல் 76 இந்திய தலைமை வழக்கறிஞர் அப்படின்னா அது கூட ஒரு 89 ஆட் பண்ண சொல்லிருங்க. 89 ஆட் பண்ணா 165. ஓகேவா? 165 வந்தா யாரு அப்படின்னா மாநில தலைமை வழக்கறிஞர். ஓகேவா? மாநிலத்துக்கு இருக்கக்கூடிய தலைமை வழக்கறிஞர். அவரோட ஆர்டிகல் என்ன அப்படின்னா 165, அதாவது 76 கூட ஒரு 89 ஆட் பண்ணும். ஓகேவா? அது மாநில தலைமை வழக்கறிஞரை பத்தி சொல்லும், அதாவது அட்வொகேட் ஜெனரல். ஓகேவா? சரி, அடுத்து பாருங்க. அட்டார்னி ஜெனரல், அதாவது அட்டார்னி ஜெனரல் தான் பார்த்தீங்க அப்படின்னா நாட்டின் உயர்ந்த சட்ட அதிகாரி. ஓகேவா? நாட்டின் உயர்ந்த சட்ட அதிகாரி தான் யாரு அப்படின்னா அட்டார்னி ஜெனரல். ஓகேவா? சரி, அடுத்து பாருங்க. அட்டார்னி ஜெனரல் பாரிஸ்டர் எனவும் அழைக்கப்படுகிறார். நம்ம படிச்சிருப்போம். அம்பேத்கர்லாம் கூட பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி லண்டன் போயிட்டு பாரிஸ்டர் பட்டம்லாம் வாங்கிட்டு வந்திருப்பாரு. அதை தான் சொல்றாங்க இங்க. ஓகேவா? அட்டார்னி ஜெனரல் என்னென்ன அழைக்கப்படுறாரு? பாரிஸ்டர். ஓகேவா? பாரிஸ்டர் எனவும் அழைக்கப்படுகிறார். சரி, அடுத்து பாருங்க. இந்தியாவில் உயர்ந்த மற்றும் முதல் சட்ட அதிகாரி யாருன்னா அட்டார்னி ஜெனரல். ஓகேவா? ஆர்டிகல் பார்த்தாச்சு 76. அடுத்து பாருங்க. குடியரசுத் தலைவரால் நியமனம் செய்யப்படுகிறார். கரெக்ட், குடியரசுத் தலைவரால் நியமனம் செய்யப்படுகிறார். அதாவது ஆனா இவர்கிட்ட குடியரசுத் தலைவர்கிட்ட யார் சொல்லுவாங்க அப்படின்னா பிரதம அமைச்சர். பிரதம அமைச்சர், அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அமைச்சரவை எல்லாம் ஆலோசனைலாம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் போய் பிரதமர் என்ன பண்ணுவார் அப்படின்னா இந்த மாதிரி பிரசிடென்ட் கிட்ட சொல்லுவார், நாங்கள் இவரை செலக்ட் பண்ணியிருக்கோம், நீங்கள் இவரை இந்த மாதிரி நீங்கள் அட்டார்னி ஜெனரலாக நியமனம் பண்ணுங்க, அதாவது நியமிச்சிருங்க அப்படின்னு சொல்லிடுவார். ஓகேவா? அதுக்கப்புறம் பிரசிடென்ட் என்ன பண்ணுவாரா, நியமிச்சிருவார். ஓகே, அடுத்து பாருங்க. இவருக்கு துணையாக சொலிசிட்டர் ஜெனரல் மற்றும் கூடுதல் சொலிசிட்டர் ஜெனரல் என்ற அரசாங்கத்தால் நியமிக்கப்படுகிறார்கள். ஓகேவா? இவருக்கு உதவியா 2 பேர்த்த பாத்தீங்க அப்படின்னா நியமிக்கிறாங்க. அது யார் யாரு அப்படின்னா ஒன்று சொலிசிட்டர் ஜெனரல், இன்னொன்று பாத்தீங்க அப்படின்னா கூடுதல் சொலிசிட்டர் ஜெனரல். ஓகேவா? 2 பேர்த்த பாத்தீங்க அப்படின்னா நியமிக்கிறாங்க. இப்ப நாட்டின் உயர்ந்த சட்ட அதிகாரி யாரு அப்படின்னா நம்ம இந்திய தலைமை வழக்கறிஞர். இந்திய அரசோட 2வது சட்ட அதிகாரி யாரு அப்படின்னா இந்த சொலிசிட்டர் ஜெனரல். ஓகேவா? மறந்துடாதீங்க, நல்லா பார்த்துக்கோங்க. ஓகேவா? சரி, பாருங்க. 2024 படி, அதாவது இப்ப 2025 கூட எடுத்துவாங்க, 2025 படி இந்திய தலைமை வழக்கறிஞர் யார் அப்படின்னா வெங்கடரமணி அப்படின்றவங்க. ஓகேவா? யாரு? வெங்கட ரமணி அப்படின்றவங்க தான் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க தான் இருப்பாங்க. ஓகேவா? அடுத்து பாருங்க. 2025 படி சொலிசிட்டர் ஜெனரல். ஓகேவா? சொலிசிட்டர் ஜெனரல் யாரு அப்படின்னா துஷார் மேத்தா அப்படின்ற. ஓகேவா? சொலிசிட்டர் ஜெனரல் யாரு? துஷார் மேத்தா அப்படின்றத பார்த்தீங்க அப்படின்னா சொலிசிட்டர் ஜெனரலா இருப்பாரு. ஓகேவா? சரி, அடுத்து பாருங்க.
இவரோட நியமனம் மற்றும் பதவிக்காலம். நியமனம் இப்பதான் பார்த்தோம். குடியரசுத் தலைவரால் நியமனம். உச்ச நீதிமன்ற நீதிபதியாக நியமிக்கப்படுவதற்குள்ள தகுதியை இவர் பெற்றிருக்க வேண்டும். பார்த்துக்கோங்க, ரொம்ப 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 முக்கியம். ஓகேவா? இதை மனப்பாடமே பண்ணிருங்க. ஓகேவா? சொல்றேன் பாருங்க. அதாவது உச்ச நீதிமன்ற தகுதியை ஈக்குவலா பாத்தீங்க அப்படின்னா இவர் பெற்றிருக்கும். ஓகேவா? சரி, அப்ப உச்ச நீதிமன்றத்துக்கு தகுதியாகணும் அப்படின்னா என்னென்ன ரூல்ஸ் இருக்கு அப்படின்னா இங்க பாருங்க. முதல் ரூல்ஸ், 5 வருஷங்களுக்கு ஏதேனும் ஒரு உயர் நீதிமன்றத்தில் நீதிபதியா இருந்திருக்கணும். ஓகேவா? சரி, 5 வருஷம் நீதிபதி, ஜட்ஜி. ஓகேவா? நீதிபதியா இருந்திருக்கும். சரி, அடுத்து அதாவது எங்கன்னா ஹைகோர்ட்ல. ஓகேவா? ஹைகோர்ட்ல. அடுத்து பாருங்க, ஏதேனும் ஒரு உயர் நீதிமன்றத்துல 10 வருஷம் வழக்கறிஞரா பணியாற்றிக்கணும். தமிழ்நாட்டில் கிடையாது, இந்தியாவில். ஓகேவா? இந்தியாவில் ஏதாவது ஒரு உயர் நீதிமன்றத்தில், ஓகேவா, ஏதாவது ஒரு ஹைகோர்ட்ல 10 வருஷம். ஓகேவா? 10 வருஷம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு வழக்கறிஞரா வேலை பார்த்துருக்கணும். ஓகேவா? சரி, அடுத்து 3வது கண்டிஷன் என்ன அப்படின்னா, குடியரசுத் தலைவரோட பார்வையில, ஓகேவா, குடியரசுத் தலைவரோட பார்வையில சிறந்த சட்ட நீதிபதியா நீங்க திகழ்ந்தீங்க அப்படின்னா அப்பயும் உங்களை ப்ரொமோட் பண்ணுவாங்க. எதுக்கு? உச்ச நீதிமன்ற நீதிபதியா ப்ரொமோட் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா இந்திய தலைமை வழக்கறிஞராகவும் உங்களை ப்ரொமோட் பண்ணலாம். இந்த 3ல ஏதாவது ஒன்று நீங்க இருக்கு. ஓகேவா? இந்த 3 நல்லா பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் என்னது? 5 வருஷம் ஹைகோர்ட்ல ஜட்ஜா இருக்கணும். ஓகேவா? 2வது ரூல்ஸ் என்னது? ஏதாவது ஒரு உயர் நீதிமன்றத்துல ஹைகோர்ட்ல 10 வருஷம், ஓகேவா, நீங்க வழக்கறிஞரா இருக்கணும். 3வது ரூல்ஸ் என்ன? பிரசிடென்ட்டோட பார்வையில நீங்க ஒரு சிறந்த நீதிபதியா திகழணும். ஓகேவா? சரி, அடுத்து பாருங்க, பதவிக்காலம். இவரோட பதவிக்காலத்தை பத்தி அரசியலமைப்புல எங்கேயும் சொல்ல கிடையாது. ஓகேவா? இந்தியாவில் உள்ள அனைத்து நீதிமன்றங்களிலும் வழக்கும் இவருக்கு உரிமை உண்டு. ஓகேவா? வழக்காடும் உரிமை இவருக்கு உண்டு. இப்ப இந்தியால எவ்வளவு ஹைகோர்ட் இருக்கு? 25 இருக்கு. ஓகேவா? அந்த 25 ஹைகோர்ட்ல இவரு எங்க வேணாலும் போய் அப்படின்னா இந்த மாதிரி வழக்கம் விசாரிக்கலாம். அந்த ரைட்ஸ் பாத்தீங்க அப்படின்னா இந்திய தலைமை வழக்கறிஞர் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? சரி, மேலும் அவரை பதவி நீக்கம் செய்வதற்கான நடைமுறையும் அரசியலமைப்பில் குறிப்பிடவில்லை. பாயிண்ட் பார்த்துக்கோங்க. கான்ஸ்டியூஷன்லயே சொல்ல கிடையாது. ஓகேவா? கான்ஸ்டியூஷன்ல இவரை பத்தி எதுவுமே சொல்லல. ஓகேவா? பதவி காலமும் பாத்தீங்க அப்படின்னா சொல்லல. அதே மாதிரி பதவி நீக்கமும் சொல்லல. ஓகேவா? பெரும்பாலும் என்ன சொல்லியிருக்கேன், ஆர்டிகல் 76 இவரை பத்தி சொல்லுது, அவ்வளவுதான். ஓகேவா? இதை மட்டும் சொல்லிட்டு மொட்டையா விட்டுட்டோம். சரி, ஓகே. அடுத்து பாருங்க, அரசாங்க பதவி விலகும் போது, ஓகேவா, அரசாங்கம் பதவி விலகும் போது இவரும் ராஜினாமா செய்வார். கரெக்ட். ஓகேவா? அரசாங்கம் பதவி விலகுனுச்சு, இந்த பாயிண்ட் முக்கியம். அரசாங்கம் பதவி விலகுனுச்சு அப்படின்னா இவரும் பதவி விலகிடுவாரு, ராஜினாமா பண்ணிடுவார். ஏன் அப்படின்னா இப்போ ஒரு கவர்மெண்ட் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பா அவங்களுக்கு ஃபேவரான ஆளை தான் கண்டிப்பா போடுவாங்க. இது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். ஓகேவா? சரி, ஓகே. அடுத்து பாருங்க, குடியரசுத் தலைவருக்கு பதவி விலகல் கடிதத்தை அளித்து பதவி விலகலாம். நல்லா பார்த்துக்கோங்க. இவருக்கு கீழே சொலிசிட்டர் ஜெனரல், கூடுதல் சொலிசிட்டர் ஜெனரல் 2 பேர் இருக்காங்க. பதவி விலகல் கடிதத்தை அவங்க கிட்ட கொடுத்துருவாங்க, நீங்க தப்பா நினைச்சுக்க கூடாது. குடியரசுத் தலைவர்கிட்ட தான் பதவி விலகல் லெட்டர் கொடுக்கணும். ஓகேவா? இதையும் பார்த்து வச்சுக்கோங்க. ஏன்னா நாம என்ன நினைப்போம், சரி பிரசிடென்ட்டா வைஸ் பிரசிடென்ட்டை கொடுப்பாரா பதவி விலகல் கடிதத்தை, சரி ஓகே, அப்ப சபாநாயகரா துணை சபாநாயகர்கிட்ட இந்த மாதிரி பதவி விலகல் கடிதத்தை கொடுப்பாரா, அந்த மாதிரி சரி தலைமை வழக்கறிஞரா, சரி சொலிசிட்டர் ஜெனரல்கிட்ட கொடுப்பாரா அப்படின்னு நம்ம தப்பா நினைச்சுக்க கூடாது. அதுக்காக தான் நான் சொல்ல வரேன். ஓகேவா? நல்லா பார்த்துக்கோங்க. மாநில தலைமை வழக்கறிஞராக இருந்தாலும் சரி, மத்திய தலைமை வழக்கறிஞராக இருந்தாலும் சரி, மத்திய தலைமை வழக்கறிஞர்னா பிரசிடென்ட்டை கொடுப்பாரு, மாநில தலைமை வழக்கறிஞர்னா ஆளுநர்கிட்ட கொடுப்பாரு. ஓகேவா? சரி, அடுத்து பாருங்க, ஊதியமானது. ஓகேவா? ஊதியமானது குடியரசுத் தலைவரால் நியமனம். ஓகேவா? சேலரி பாத்தீங்க அப்படின்னா பிரசிடென்ட் தான் பாத்தீங்கன்னா சொல்லுவாரு எவ்வளவு சேலரி கொடுக்கலாம் அப்படின்ட்டு. ஓகேவா? சரி, அடுத்து பாருங்க, இங்க ஸ்டேட்டுக்கு ஊதியமானது ஆளுநரால் நியமனம். எங்க? மாநில தலைமை வழக்கறிஞருக்கு. அதுக்கு ஆர்டிகல் 165 நம்ம பார்த்தோமா? ஓகேவா? ஆர்டிகல் 165 தான் இந்த மாநில தலைமை வழக்கறிஞரை பத்தி பார்த்தோம். சரி, அடுத்து பாருங்க,
ம். கடமைகள் மற்றும் பணிகள். இவரோட கடமை மற்றும் பணிகளை தான் பார்க்க போறோம். குடியரசுத் தலைவர் பரிந்துரைக்கும், ஓகேவா? குடியரசுத் தலைவர் பரிந்துரைக்கும் சட்ட விவகாரங்களில் தேசத்திற்கு ஆலோசனை வழங்குதல், ஓகேவா? அதாவது குடியரசுத் தலைவர் சொல்றத கேட்கணும். என்ன சட்டம் கொண்டு வர போறாங்க, அதை எப்படி இது பண்ணணும் அப்படின்றதெல்லாம் இவர் கேட்கணும். அதை தான் இப்படி சொல்லியிருக்காங்க, ஓகேவா? அடுத்து பாருங்க, குடியரசுத் தலைவர் மற்றும் சட்டப்படி அவருக்கு ஒதுக்கப்பட்ட சட்டம் தொடர்பான பிற பணிகளை மேற்கொள்ளுது. நான் சொன்னேன்ல, இப்பதான் சொன்னேன், அதான் கீழே கொடுத்துருக்கான், ஓகேவா? சரி, அடுத்து பாருங்க, குடியரசுத் தலைவரால் சட்டத்தால், ஓகேவா? ரெண்டுமே, ஓகேவா? சரி, பாருங்க, இந்த ரெண்டுலையுமே குடியரசுத் தலைவர் மூலமாக பின்வரும் பணிகளை இவருக்கு ஒதுக்கீடு செய்யலாம். என்னென்ன பணின்னு பாருங்க. இந்த மாதிரி பணியெல்லாம் இவருக்கு கொடுக்கலாமா? என்னென்ன பணின்னு பாருங்க. உச்சநீதிமன்றத்தில் இந்திய அரசு சம்பந்தப்பட்ட அனைத்து வழக்குகளிலும் இந்திய அரசின் சார்பாக ஆஜராக வேண்டும். பாத்தீங்கன்னா உச்சநீதிமன்றத்தில் இந்திய அரசு, அதாவது இந்தியன் கவர்மெண்ட் சம்பந்தப்பட்ட வழக்குகள் அதுக்கு இவர் தான் போய் இந்த மாதிரி இந்தியன் போய் சப்போர்ட் பண்ணி வாதாடு. நானே கவர்மெண்ட்டுக்கு எதிராக போய் இந்த மாதிரி வழக்கு தொடர்கிறாங்க இது சுப்ரீம் கோர்ட்ல, அப்ப இதுதான் எனக்கு எதிராக சரி, அடுத்து பாருங்க, ஆர்டிகல் 143. ஆர்டிகல் 143 கீழ் உச்சநீதிமன்றத்தை குறிப்பிடுவதற்கு பிரதிநிதித்துவப்படுத்துதல், ஓகேவா? அதாவது ஆர்டிகல் 143 என்ன அப்படின்னா, குடியரசுத் தலைவர் இருக்காருல்ல, குடியரசுத் தலைவர் உச்சநீதிமன்றத்துக்கு ஆலோசனை கேட்பார். 143, அதான் 143, ஓகேவா? அதுபடி பாத்தீங்க அப்படின்னா, இந்த இந்திய தலைமை வழக்கறிஞர் பிரசிடென்ட்டுக்கு கொஞ்சம் ஹெல்ப்பா இருப்பாரு. அதான் இங்க சொல்றாங்க, ஓகேவா? சரி, அடுத்து பாருங்க, எந்த உயர் நீதிமன்றத்திலும் ஆஜராகுது. இப்பதான் சொன்னோம், அவர் இந்தியாவில் இருக்கிற 25 ஹைகோர்ட்லையும் எங்க வேணாலும் அவர் போய் வாதாடலாம், அவர் ரைட்ஸ் இருக்கு, ஓகேவா? சரி, அடுத்து பார்க்கலாம், உரிமைகள். உரிமைகள் இந்திய நாட்டின் எல்லைக்குட்பட்ட அனைத்து நீதிமன்றங்களிலும் பார்வையாளர்களாக இருக்க உரிமை, ஓகேவா? இந்திய நாட்டின் அனைத்து எல்லைக்குட்பட்ட நீதிமன்றங்களிலும் பார்வையாளராக இருக்க உரிமை இருக்குது. பாராளுமன்ற இரு அவைகளிலும் கலந்து கொள்வதற்கான உரிமையும் உண்டு, ஓகேவா? இது நம்ம ஆர்டிக்கல்ல சொல்லியிருப்பாங்க. நம்ம ஆர்டிக்கல் 88ல சொல்லியிருப்போம், ஷார்ட்ஸ்ல கூட போட்டிருக்கோம், அந்த வீடியோவை போய் பாருங்க, ஓகேவா? ஆர்டிக்கல் 88ல பாத்தீங்க அப்படின்னா பாராளுமன்றத்துல இவருக்கு உண்டான உரிமை பத்தி சொல்லியிருப்பாங்க, ஓகேவா? அதாவது அட்டார்னி ஜெனரல் ஏஜி அட்டார்னி ஜெனரலுக்கு உண்டான உரிமை பத்தி ஆர்டிகல் 88ல சொல்லியிருப்பாங்க. அதாவது லோக்சபா இருக்கு, ராஜ்யசபா இருக்கு, LSRS, லோக்சபா ராஜ் ரெண்டும் இருக்கு. இந்த ரெண்டு அவையிலையுமே, ஓகேவா, இவர் போய் கலந்துக்குவாரு, ஓகேவா? ஆனா இந்த ரெண்டு அவையிலையுமே பாத்தீங்க அப்படின்னா ஓட்டு இருக்குல்ல, ஓட்டு மட்டும் போட மாட்டார், அந்த உரிமை கிடையாது. ஏன்னா அவர் அந்த பாராளுமன்ற உறுப்பினர் கிடையாது இல்ல அவரு, அப்புறம் எப்படி ஓட்டு போடுவாரு? புரியுதா? ஓகேவா? புரியுதா? சரி, அடுத்து பாருங்க, வாக்குரிமை. வாக்குரிமை மட்டும் இல்லாத ஒரு உறுப்பினராக அவர் கருதப்படுவார். இப்பதான் பார்த்தோம், பாராளுமன்றத்துல லோக்சபா ராஜ்யசபா ரெண்டுலையும் கலந்துப்பாரு, ஆனா ஓட்டு போட மாட்டாரு, ஓகேவா? அதான் இங்க சொல்றான், ஆர்டிகல் 88. இதுவும் இப்பதான் பார்த்தோம், ஓகேவா? 88 பாராளுமன்ற அவைகளிலும் குழுவிலும் இவருக்குள்ள உரிமைகள், அப்பதான் சொன்னோம், ஓகேவா? அடுத்து 105 அதிகாரம் மற்றும் சிறப்பு சலுகையில் பாதுகாப்பு, அதான் பார்த்தோம். எம்பிக்கும், ஓகேவா, பாராளுமன்ற உறுப்பினர் எம்பிக்கும் அட்டார்னி ஜெனரல் ஏஜி இவங்களுக்கு உண்டான ஸ்பெஷல் பவரை பத்தி சொல்றதுதான் இந்த ஆர்டிகல் 105, ஓகேவா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம ஆல்ரெடி பாத்தீங்க அப்படின்னா 98ல இருந்து ஷார்ட்கட் சொல்லியிருப்போம். 98, 99, இந்த 104, இந்த 3 ஆர்டிகளுக்குமே ஷார்ட்கட் சொல்லியிருப்போம், ஓகேவா? 98 என்ன வரும்? 8ன்னு முடியுதா? அப்ப 8 மணிக்கு நாடாளுமன்ற செயலகம் ஓபன் பண்ணுவாங்க, அப்ப நாடாளுமன்ற செயலகத்தை பத்தி சொல்லணும். அடுத்தது இங்க 99, 9 மணிக்கு பதவி பிரமாணம் எடுக்கணும், ஓகேவா? இப்ப பதவி பிரமாணம் அதை பத்தி சொல்றது 99. 9 மணிக்கு நீ பதவி பிரமாணம் எடுக்கல அப்படின்னா சாயந்தரம் 4 மணிக்கு நீயே ஃபைன் கட்டணும். அதாவது 9 மணிக்கு பதவி பிரமாணம் எடுக்காம நீ பாட்டுக்கு போய் மக்களவையிலே மனையிலையும் உட்காந்து ஓட்டு போட்ட அப்படின்னா நீ ஃபைன் கட்டணும்,
ஓகேவா? எவ்வளோ ஃபைன் கட்டணும்? 500 ஃபைன் கட்டணும். இதுலயே இப்போ ஒரு 3 ஆர்டிக்கல் நம்ம சொல்லியாச்சா? ஓகேவா? சரி, பாருங்க. ஏன் சொன்னேன் அப்படின்னா, இங்கே ஆர்டிகல் 105 இருக்குல்ல, அதனால சொன்னேன். இப்போ 98னா நாடாளுமன்ற செயலகம்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. அதை பற்றி 99 அப்படின்னா பதவி பிரமாணம் எடுக்கிறது, அது உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. உறுதிமொழி பதவி பிரமாணம் எடுக்கிறது. 104 அப்படின்னா ஃபைன் கட்டுறது. ஓகேவா? பார்த்துக்கோங்க. தண்டனை. ஓகேவா? சரி, 98 99 தெரியும், 104 தெரியும், இப்போ 105 உங்களுக்கு தெரியும், 88 தெரியும். ஓகேவா? அப்படியே மனப்பாடம் பண்ணிடுங்க. சரியா? சரி, மனப்பாடம் பண்ணலாம். நம்ம ஷார்ட்கட்டை பார்த்துருங்க. சரி, அடுத்து பாருங்க, கட்டுப்பாடுகள். என்னென்ன கட்டுப்பாடுகள் இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். இந்திய அரசாங்கத்திற்கு எதிராக வழக்கு விவகாரங்களில் ஆலோசனை வழங்கக்கூடாது. ஆமா, இப்ப நம்ம இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு எதிராக அவர் வந்து எந்த ஒரு வழக்கையும் ஆஜராக இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு அகைன்ஸ்டா நாம ஏதாவது வழக்கு போறோம், நம்மளுக்கு எதிராக அவர் வந்து பேசக்கூடாது. சாரி, நமக்கு வந்து சப்போர்ட் பண்ணி அவர் பேசக்கூடாது. வந்து கெட்ட விஷயத்துக்கு நம்ம நல்ல விஷயத்துக்கு நாம நல்ல விஷயத்துக்கு கெட்ட விஷயத்துக்கு. ஓகேவா? சரி, அடுத்து பாருங்க. இந்திய அரசாங்கத்தில் அனுமதியின்றி குற்றவியல் வழக்கு தொடர நபருக்கு ஆதரவாக வழங்கக்கூடாது. பார்த்துக்கோங்க, இந்திய அரசாங்கத்தின் அனுமதியின்றி. ஓகேவா? இந்தியன் கவர்மெண்டோட அந்த அனுமதி இல்லாம, ஓகேவா, அவங்களோட அனுமதி இல்லாம குற்றவியல் வழக்குக்கு எந்த ஒரு நபருக்கும் இவர் வந்து ஆதரவா போகக்கூடாது. ஓகேவா? பாரதிய நியாய சம்ஹிதா இதெல்லாம் படிச்சோமா? ஓகேவா? அந்த மாதிரி வழக்கெல்லாம் இருக்கு பார்த்தீங்களா? இந்திய தண்டனை சட்டம், இந்திய குற்றவியல் நடைமுறை சட்டம், அந்த மாதிரி அந்த குற்றவியல் நடைமுறை சட்டம் இருக்குல்ல, அதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவர் வந்து யாருக்கும் ஆதரவாக போகக்கூடாதுன்றார். ஓகேவா? அதை பற்றி சொல்கிறாங்க. அடுத்து பாருங்க, இந்திய அரசாங்கத்தின் அனுமதியின்றி எந்த ஒரு நிறுவனத்திலும் இயக்குநராக பணி தான் ஆதாயம் தரும் பதவியில வைக்கக்கூடாது. அதான் சொல்றான். புரியுதா? எந்த நிறுவனத்திலும் இயக்குநராக பொறுப்பேற்கக்கூடாது. ஓகேவா? சரி, அடுத்து பாருங்க, சொலிசிட்டர் ஜெனரல். இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்த சொலிசிட்டர் ஜெனரல் பற்றி தான். ஓகேவா? அட்டர்னி ஜெனரல் தனது பொறுப்புகளை நிறைவேற்றிட உதவியாக இருப்பார். யாரு? இந்த சொலிசிட்டர் ஜெனரல். ஓகேவா? ஆர்டிகல் 76 என்ன சொல்லுது? நிலைப்பாடு. ஓகேவா? நிலைப்பாடு இவரை பற்றி அரசியலமைப்பில் சரியாக விளக்கப்படவில்லை. அரசியலமைப்பிலே சொல்லலை, நாமளா கிரியேட் பண்ணதான் அதெல்லாம். ஓகேவா? பாருங்க, இதுலயே அரசியலமைப்பு சரியாக சொல்லப்படவில்லைன்னு கொடுத்துருக்கான். அடுத்து பாருங்க, இந்திய தலைமை கணக்கு தணிக்கையாளரின் அலுவலகம் மட்டுமே அரசியலமைப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பாத்தீங்களா? சிஏஜி. ஓகேவா? சிஏஜியை பத்தி மட்டும்தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா கான்ஸ்டியூஷன்ல சொல்லியிருக்காங்க. நம்ம ஆல்ரெடி சிஏஜிக்கு ஒரு வீடியோ போட்டிருப்போம், ஒரு ஷார்ட்ஸ்ல கூட போட்டிருப்போம். ஆர்டிகல் வந்து பாத்தீங்க அப்படின்னா 148 இருந்து 151 வரைக்கும் நம்ம வந்து போட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருப்போம், வீடியோவும் போட்டிருப்போம். ஓகேவா? நீங்கள் அதில் பார்த்துக்கலாம். ஓகேவா? சரி, அடுத்து பாருங்க, இந்திய தலைமை தணிக்கையாளர் மத்திய அமைச்சரவையில் உறுப்பினராக இல்லை. ஆனால் அரசாங்க சட்டத்தில், ஓகேவா, அரசாங்க மட்டத்தில் சட்ட விஷயங்களை கவனிக்க மத்திய அமைச்சரவையில் தனி சட்ட அமைச்சர் இருக்கிறார். புரியுதா உங்களுக்கு இந்த பாயிண்ட்? நல்லா பாருங்க, இந்திய தலைமை தணிக்கையாளர் மத்திய அமைச்சரவையில் உறுப்பினராக கிடையாது. ஓகேவா? மத்திய அமைச்சரவையில் ஒரு உறுப்பினராக கூட இல்லை. அதாவது சிஏஜி இருக்காருல்ல, அவர் வந்து ஒரு உறுப்பினராக கூட கிடையாது. ஓகேவா? அமைச்சரவையில். கரெக்டு தானே? ஆனால் அவரும் போய் கலந்துக்கலாம். அதாவது லோக்சபா ராஜ்யசபால, லோக்சபா ரெண்டுலையுமே இவரும் போய் கலந்துக்கலாம், சிஏஜியும் கலந்துக்கலாம். ஆனால் ஓட்டு போடுற உரிமை கிடையாது. ஓகேவா? ஓட்டு போடுற உரிமை கிடையாது. ஓகேவா? அதான் சொல்றேன். சரி, இங்க பாருங்க, இந்திய தலைமை தணிக்கையாளர் மத்திய அமைச்சரவையில் உறுப்பினரா இல்ல, ஆனா அரசாங்க மட்டத்தில், ஓகேவா, அரசாங்க மட்டத்தில் சட்ட விஷயங்களை கவனிக்க மத்திய அமைச்சர்கள் தனி சட்ட அமைச்சர் இருக்கிறார். பாருங்க, அரசாங்கத்துல சட்ட விஷயங்களை கவனிச்சுக்கிறதுக்கு ஒரு சட்ட அதிகாரி இருக்கிறார், ஒரு சட்ட அமைச்சர். ஓகேவா? சட்ட அமைச்சர் இருக்கிறார். ஆமா, கரெக்ட். ஓகேவா? ஒரு சட்ட அமைச்சர் இருக்கிறாரு. இப்போ கூட பார்த்தீங்க அப்படின்னா குரூப் 4ல ஒரு கொஸ்டின் கேட்டிருப்பான், 2025 குரூப் 4ல ஒரு கொஸ்டின் கேட்டிருப்பான். ஓகேவா? சட்ட அமைச்சர்கிட்ட கேட்டு தான் நாங்கள் வந்து இது பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் வச்சுருந்தேன். ஆக்சுவலாக அதெல்லாம் தப்பு. சட்ட அமைச்சர்கிட்ட எதுவுமே கேட்க மாட்டாங்க. ஓகேவா? சரி, அடுத்து பாருங்க, பிற சட்ட அலுவலர். ஓகேவா? பிற சட்ட அலுவலர், அதாவது சொலிசிட்டர் ஜெனரல், அவருக்கு உண்டான கூடுதல் ஜெனரலை பற்றி சொல்கிறாங்க. சொலிசிட்டர் ஜெனரல் மற்றும் கூடுதல் சொலிசிட்டர் ஜெனரல் அரசு தலைமை வழக்கறிஞருக்கு துணையாக, ஓகேவா, அரசு தலைமை வழக்கறிஞருக்கு துணையாக செயல்படுறது தான். ஓகேவா? சரி, ஆர்டிகல் 76
பாருங்க, இந்த சட்ட அலுவலர்களை பத்தி எங்கும் குறிப்பிடப்படவில்லை. நான் சொன்னேன்ல, ஒன்லி அட்டார்னி ஜெனரலை பத்தி மட்டும்தான் சொல்லியிருக்காங்க. ஆனா இவருக்குமே பாத்தீங்கன்னா பதவிக்கால எதுவும் சொல்லல, சேலரி பத்தி எதுவும் சொல்லல. ஓகேவா? சரி, அடுத்து பாருங்க, நிபந்தனைகள் என்னென்ன நிபந்தனை இருக்குன்னு பார்க்கலாம். ஓகேவா? இந்திய அரசாங்கத்துக்கு எதிரான வழக்குகளில் ஆஜராகவோ அல்லது ஆலோசனை வழங்கவோ கூடாது. ஆமா, முன்னதான் பார்த்தோம். எந்த ஒரு நிறுவனத்திலும் இயக்குநராக பொறுப்பேற்கக்கூடாது. இதுவும் முன்னதான் பார்த்தோம். ஓகேவா? இந்தியாவின் முதல் அட்டர்னி ஜெனரல் ரொம்ப 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 முக்கியம். ஓகேவா? நேற்று கூட பார்த்தீங்க அப்படின்னா தமிழன் டிஎன்பிஎஸ்சின்னு ஒரு யூடியூப் சேனல் இருக்கு. ஓகேவா? அதில் வந்து இந்த கொஸ்டின் கேட்டுட்டு இருந்தாங்க. ஓகேவா? இந்தியாவின் முதல் அட்டார்னி ஜெனரல் இருந்தாலும் இதுக்கும் பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா? இது முக்கியம், ஏன்னா இது நிறைய டைம் கேட்டாங்க. சரி, அடுத்து பாருங்க, இந்தியாவின் முதல் அட்டார்னி ஜெனரல் யாரு அப்படின்னா எம்சி செட்டல்வாட். ஓகேவா? ஜனவரி 28. ஓகேவா? 28 1950. 1950 இருந்து மார்ச் 1, ஓகேவா, 1963 வரைக்கும், கிட்டத்தட்ட 13 வருஷம் தலைவன் ஒருத்தனா இருந்திருக்காரு. ஓகேவா? தலைவன் பெரிய ஆளு தான் போல. சரி, பார்த்துக்கோங்க. அவ்வளோதான், இவங்கள பற்றி பார்க்குற டாபிக் அவ்வளோதான். இருந்தாலும் நீங்கள் யார் யாருன்னு சும்மா நான் ரீட் பண்ணுறேன், இது மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா? ஏன்னா நம்ம ஆளுங்க வர வர லூசுத்தனமாக எந்தெந்த கேள்வியே கேட்டுட்டு இருக்காங்க. நம்மளால் வந்து அதுக்கு வந்து போக முடியல. ஓகேவா? அதுக்கு ஈக்குவலாக போக முடியல. ஸோ இப்போ கூட பார்த்தீங்கன்னா நிதி அமைச்சர் திடீர்னு கொடுத்துட்டு லைன் அப் பண்ண சொல்லிட்டாங்க, கரெக்டாக காலவரிசைப்படுத்த சொல்லிட்டாங்க. அந்த மாதிரி எதை தூக்கி வேணாலும் நம்மளுக்கு சொறி விட்டோம்னா நம்மளுக்கு ஆப்படிச்ச மாதிரி ஆகிடும். அதனால இந்த பேர்லாம் சும்மா ஜஸ்ட் பார்த்து மட்டும் வச்சுக்கோங்க. ஓகேவா? சரி, பாருங்க, ஃபர்ஸ்ட் எம்சி செட்டல்வாட். ஓகேவா? ரெண்டாவது சிகே தப்தாரி. மூணாவது நிர்ரண்டி. ஓகேவா? நிர்ரண்டி. நாலாவது பாருங்க எஸ்வி குப்தா. ஓகேவா? அஞ்சாவது எல்என் சின்ஹா. ஆறாவது கே பாராசரன். ஓகேவா? கே பாராசரன். அடுத்து பாருங்க, ஏழாவது சொலி சொராப்ஜி. எட்டாவது ஜி ராமசாமி. ஓகேவா? எட்டாவது ஜி ராமசாமி. அடுத்து பாருங்க, ஒன்பதாவது மிலன் கே பானர்ஜி. ஓகேவா? 10 அசோக் தேசாய். 11 சோலி சரோப்ஜி. ஓகேவா? 7 வந்து சொலி சொராப்ஜி. 11 வந்து பார்த்தீங்க அப்படின்னா சொலி சொராப்ஜி. மோஸ்ட்லி 2 பேர் ஒரே ஆளாக தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எதுக்கும் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகேவா? சரி, அடுத்து பாருங்க, மிலன் கே பானர்ஜி. நம்ம இங்கேயும் பார்த்தோம்ல, மிலன் கே பானர்ஜி. பாருங்க, 2 பேர் வராங்க பாருங்க. மறுபடியும் இவரே தான் வராரு. ஓகேவாங்க? பாருங்க, மிலன் கே பானர்ஜி. ஓகேவா? சரி, அடுத்து பாருங்க, கோலம் எசாஜி பகன்வதி. ஓகேவா? கோலம் எசாஜி பகன்வதி. ஓகேவா? இதையும் பார்த்துக்கோங்க. முகுல் ரோத்கி. ஓகேவா? முகுல் ரோத்கி. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 14வது. ஓகேவா? 13 வந்து பார்த்தீங்கன்னா கோலம் எசாஜி பகன்வதி. 14 முகுல் ரோத்கி. 15 கே வேணுகோபால். இது வந்து நமக்கு தெரியும், கே வேணுகோபால் தெரியும். இப்போ வெங்கட்ரமணி தெரியும். ஓகேவா? 2022 இருந்து இப்போ வரைக்கும் வெங்கட்ரமணி தான் இருக்காரு. இது வரைக்கும் நம்மளுக்கு தெரியுமா? ஓகேவா? ஓகே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க, அவங்களும் இதில் வந்து பார்க்கட்டும். குரூப் 1 மெயின்ஸு இல்லை 2A டிஸ்கிரிப்டிவ் டைப்பு யாராவது எழுதுகிற மாதிரி இருந்தால் இந்த நோட்ஸ் கூட எடுத்து வச்சுக்கோங்க, உங்களுக்கு கண்டிப்பாக யூஸாக இருக்கும். ஓகேவா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.